சிவாய நம. திருமந்திரம் பாடல் 96. ஆடவல்லார் நெறி பாட வருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட வருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேடகில்லேனே என்கிறார் திருமூலர். இந்த பாடலின் முதல் அடி பாடவல்லார் நெறி பாட வருகிலேன் என்றால், இசையின் மூலம் இறைவனை பாடி அடையக்கூடிய நிலையினை நான் அறிகிறேன் என்ற அர்த்தம். இது பக்தி மார்க்கத்தை குறிக்கிறது. துதிகளாலும் இசையாலும் இறைவனை அடையக்கூடிய பாதையை அடையவில்லை, பாதை தெரியவில்லை என்று பொருள். பாடவல்லார் நெறி பாட வருகிறேன், ஆடவல்லார் நெறி ஆட அறிகிறேன் என்றால் இது இறை அனுபவத்துடைய உச்ச நிலையை சொல்கிறது. பரவச நிலை, ஆனந்த பரவசத்தில் இறைவனை நினைத்து மறந்து ஆடுகின்ற ஒரு நிலையை குறிக்கின்றது. இது உணர்ச்சிகளினுடைய உச்சத்தில் இறைவனை கலக்கின்ற நிலை. இது ஆனந்த மார்க்கம். இதுவும் ஒரு பக்தி மார்க்கம். அந்த ஆனந்த மார்க்கம் அருகிலேன் என்கிறார். ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன் என்றால் வேதங்கள், ஆகமங்கள் இது போன்ற நூல்களை ஆராய்ந்து அதன்படி இறைவனை அடையக்கூடிய நாடக்கூடிய நிலையை அறியவில்லை என்கிறது இப்பாடல். அறிவின் மூலம் உண்மையை நாடுகின்ற தன்மை, உண்மையை நாடுகின்ற பாதையை அறியவில்லை, ஞான மார்க்கம் எனக்கு தெரியவில்லை என்கிறது. தேடவல்லார் நெறி தேட அருகிலேன் என்றால் இது யோக மார்க்கம். அகப்பயணத்தின் மூலம் இறைவனை தேடி சிவனடி பெறுவது, அதுவும் எனக்கு தெரியவில்லை. தனக்குள்ளே மூச்சை கட்டுப்படுத்தி தியானம் செய்து உள்ளொளியாக இறைவனை தேடும் சித்தர்கள் மற்றும் யோகிகளுடைய வழியில் என்னால் தேட முடியவில்லையே என்று இறைவனை நினைத்து பாடுவதாக திருமூலர் இந்த பாடலை நமக்கு அருள்கிறார். நன்றி.